ஓம் சாந்தி 22/9/2025 சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா என்ன கூறுகின்றாரோ அதை நான் முன்பே அறிந்திருந்தேனா என்று தன்னுடைய உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். என்ன கேட்கின்றோமோ அதன் பொருளை புரிந்து கொண்டு குஷியாக இருங்கள். பாபா என்ன ஞானம் சொல்கிறாரோ அது முன்னாடியே எனக்கு தெரியுமா? தெரியாது. கல்பத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தேன், ஆனால் எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம். அதனால் பாபா மீண்டும் நினைவுபடுத்துகிறார். இந்த ஞானம் கேட்க கேட்க புதுசாக தான் இருக்கே தவிர கல்பத்துக்கு முன்னாடி நான் கேட்ட ஞானன்றது நமக்கு வரல, நினைவுக்கு வரல, மறந்துட்டோம். ஆகையினால பாபா சொல்கிறாரு, இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதனுடைய பொருளை ஆழமாக புரிந்து கொண்டு நீங்கள் குஷியாக இருங்க. ஏன்னா பாபா எதுக்கு வந்திருக்காரு? நமக்கு சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கொடுக்க வந்திருக்காரு, உலகத்தையே சொர்க்கமாக்க வந்திருக்காரு. அதெல்லாம் நினைவு செய்து நீங்கள் குஷியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். கேள்வி கேட்குறாரு, உங்களது இந்த பிராமண தர்மத்தில் மிக அதிக சக்தி இருக்கிறது. எந்த மாதிரியான சக்தி மற்றும் எப்படி? பதில், முழு உலகிற்கும் ஸ்ரீமத் மூலம் சத்கதி ஏற்படுத்துவது உங்களது பிராமண தர்மமாகும். பிராமணர்கள் மூலமாக தான் முழு உலகத்துக்கும் சத்கதி ஏற்படுது. பிராமணர்கள் தான் முழு உலகையும் அமைதியானதாக ஆக்கிவிடுகின்றனர். பிராமண குலத்தை சார்ந்த நீங்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். உங்களுக்கு இந்த சக்தி தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. பிராமணர்களாகிய நீங்கள் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆவதால் உங்களுக்கு தான் அனைத்தையும் விட மிகப்பெரிய பரிசு கிடைக்கிறது. நீங்கள் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக மற்றும் உலகிற்கும் எஜமானர்களாக நீங்கள் ஆகிறீங்க. பிராமணர்களினுடைய சக்தி, உங்களுடைய யோக பலம்தான் முழு உலகத்துக்கு சத்கதி கொடுக்குது. நீங்கள் பாபாவுடைய ஸ்ரீமத் படி இந்த காரியங்களை செய்கிறீங்க. பாபாவுக்கு உதவியாளராக இருக்கிறீங்க. தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் என்ற ஸ்தானத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்றார். ஏன்னா தேவதைகள் மூலமாக உலக மாற்றம் இல்லை, பிராமணர்கள் மூலமாக தான் உலக மாற்ற காரியத்தை பாபா செய்கிறார். அதனால தான் பாபா மிகப்பெரிய பரிசு கொடுக்குறார். என்ன பரிசு? நீங்கள் தான் பிரம்மாண்டத்துக்கும் எஜமான், முழு உலகத்துக்கும் எஜமானராக ஆகிறீங்கன்றார். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறாரு. ஆன்மீக தந்தை ஒரே ஒரு முறை மட்டுமே ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு அவசியம் வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். கல்பம் என்ற பெயரை வைத்துவிட்டபடியால் அவ்வாறு கூற வேண்டியிருக்கு. இந்த நாடகம், அதாவது சிருஷ்டியினுடைய ஆயுள் 5000 ஆண்டுகள். இந்த விஷயங்களை ஒரு தந்தை மட்டுமே புரிய வைக்கின்றார். இதை ஒரு பொழுதும் எந்த மனிதனின் வாயிலிருந்தும் நீங்கள் கேட்க முடியாது. நீங்கள் ஆன்மீக குழந்தைகள் அமர்ந்திருக்கிறீங்க. ஆத்மாக்களாகிய நம் அனைவரனுடைய தந்தை ஒரே ஒருவர் என்பது உங்களுக்கு தெரியும். இது உலகத்தினருக்கு யாருக்காவது தெரியுமா? 5000 வருட கல்பத்தினுடைய சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானம் யாருக்குமே தெரியலை. அவங்கெல்லாம் அறியாமையில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே பாபா முன்பு அமர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. நாம் எல்லாரும் ஆத்மாக்கள். நம்ம அந்த 5000 வருட கால சக்கரத்தில் நாம் நடிக்கக்கூடிய நடிகர்கள். நம்முடைய அப்பா ஒருவர் பரமாத்மாங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்றார். எந்த மனிதர்களும் இதெல்லாம் அறியாமல் இருக்காங்க. கடவுள் அல்லது ஈஸ்வரன் என்றால் யார் என்பது கூட யாருக்கும் தெரியாது. அவரை பரமபிதா என்று அழைக்கின்றனர் எனில் அதிக அன்பு இருக்கணும் அல்லவா? எல்லையற்ற தந்தை எனும் பொழுது அவசியம் அந்த தந்தையிடமிருந்து ஆஸ்தியும் அடைந்திருக்கக்கூடும். எப்படிப்பட்ட ஆஸ்தியை கொடுக்குறாரு? அவர் சொர்க்கத்தையே படைக்கக்கூடிய தந்தை, ஹெவன்லி காட் ஃபாதர். இந்த வார்த்தை கூட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றார். சொர்க்கம் என்று புது உலகத்திற்கு தான் சொல்லப்படுகிறது. நரகம் என்று பழைய உலகத்திற்கு சொல்லப்படுகிறது. நரகம் என்று சொர்க்கத்தை பற்றி யாரும் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் சன்னியாசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா சொர்க்கத்தை ஏற்றுக்கிறதே கிடையாது. அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் சாந்தி தான். அவங்க பிரம்மாண்டத்தில் போய் இறைவனோட ஐக்கியமாகணும், அதுதான் அவங்க ஆசைப்படுறது. முக்தியை தான் அவங்க விரும்புகிறாங்க. அவங்க ஜீவன் முக்தியை விரும்புறது கிடையாது. ஏன்னா சன்னியாசிகளுடைய பாஷையில் சுகம் என்பது காக்கையின் எச்சிலுக்கு சமம். அதனால் அவங்க அதுக்காகலாம் அவங்க முயற்சி செய்யலை.
தந்தை சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் என்று அவர்கள் ஒருபொழுதும் சொல்ல மாட்டாங்க. ஹெவன்லி காட்ஃபாதர் என்ற வார்த்தை கூட மிகவும் இனிமையானதாக இருக்குது. இந்த சொர்க்கங்கிறது ரொம்ப பிரபலமாக இருக்குது. எல்லார் மத்தியிலையும் எல்லார் மனதிலையும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது அப்படின்றார். சொர்க்கம் மற்றும் நரகத்தின் முழு சக்கரத்தின் முதலிடை கடையின் ஞானம் புத்தியில் சுற்றி கொண்டே இருக்கிறது. சேவாதாரிகளாக இருக்கும் அனைவரும் ஒரே மாதிரியான சேவாதாரிகளாக இருப்பது கிடையாது. யார் சேவாதாரிகளோ அவங்களுடைய புத்தியில் இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கும். அவங்களுக்கு தெரியும் இப்போ இறுதி நிலைக்கு வந்தாச்சு, சொர்க்கத்தினுடைய கேட்டு பாபா இப்போ திறந்துட்டார். இப்போ எல்லாரும் முக்தி ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தியை அடையணுன்னா தந்தையை நினைவு செய்யணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வில் அவங்க இருப்பாங்க, சேவாதாரி குழந்தைகள். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அவங்க முயற்சி செய்வாங்க, சேவை செய்வாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, எல்லா சேவாதாரியும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு அந்த சக்கரத்தினுடைய ஞானத்தின் தெளிவில் இருப்பாங்க, விழிப்பில் இருந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. சில பேர் செய்ய மாட்டாங்கன்றார். நீங்கள் மீண்டும் தங்களது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆன்மீக குழந்தைகளாகி நாம் தந்தையின் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் வழிதான் அந்த ஸ்ரீமத் பகவத்கீதை என்றும் பாடப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் நம்பர் சாஸ்திரமாகும். என இந்த கீதை தான் முதல் நம்பர் சாஸ்திரம். அனைத்து சாஸ்திரங்களின் தாயே இந்த பகவத்கீதை தான். இந்த கீதையிலிருந்து தோன்றியது தான் மற்ற சாஸ்திரம் எல்லாமே. தந்தையின் பெயர் கேட்டதுமே உடனே ஆஸ்தியின் நினைவும் வந்துவிடுகிறது. பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து என்ன கிடைக்கும் என்பது உலகில் யாருக்கும் தெரியாது. பழமையான யோகா என்ற வார்த்தையை சொல்கிறாங்க, ஆனால் பழமையான யோகத்தை கற்றுக் கொடுத்தது யார் என்பதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. கிருஷ்ணர் என்று தான் அவர்கள் கூறுவார்கள். அப்போ அந்த கீதையின் பகவான்னா கிருஷ்ணர் தான் அவங்களுடைய மனதில் வருது. ஏனெனில் கீதையில் கிருஷ்ணர் என்று அவர்கள் கூறிவிட்டனர். ஆனால் இந்த ராஜயோகத்தை கற்பித்தது தந்தை தான். இந்த ராஜயோகத்தின் மூலமாக தான் முக்தி ஜீவன் முக்தி அடைகிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். உங்களுக்கு இதுக்கு முன்பு தெரியாது, இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றார். பாரதத்தில் தான் பாபா வந்திருக்காரு. சிவஜெயந்தி கூட பாரதத்தில் தான் கொண்டாடப்படுது. ஆனால் கீதையில் பேரம் மறைச்சிட்டதுனால மகிமையும் மறைந்து போயிடுச்சு அப்படின்றார். யார் மூலமாக முழு உலகிற்கும் சுகம் சாந்தி கிடைத்ததோ அந்த தந்தையை மறந்துட்டீங்க. இதுதான் மறதிக்கான நாடகம் என்று சொல்லப்படுகிறது. அதான் பாபா ஃபஸ்ட்டு தலைப்பிலே கேட்குறார். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், உள்ளத்தை கேட்டு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு பாபா அதனால தான் கேட்குறேன். ஏன்னா எல்லாமே மறந்துட்டோம், தந்தையவே மறந்துட்டோம் அப்படின்றார். தந்தையை அறியாமல் இருப்பது தான் மிகப்பெரிய தவறாகும். அவர் பெயர் உருவம் மற்றவர் என்று சில நேரங்களிலும் பிறகு என்ன சொல்கிறாங்க, மீன் ஆமை அவதாரம் அப்படின்லாம் சொல்லிடுறாங்களாம். கல் முள்ளுலெல்லாம் இருக்கார். இப்படி தவறுக்கு மேல் தவறு ஏற்பட்டு கொண்டே செல்கிறது. ஏணியில் கீழே இறங்கி கொண்டே செல்கின்றார்கள். கலைகள் குறைந்து கொண்டே செல்கிறது. தமோப்பிரதானம் ஆகிட்டே போகிறாங்க. எந்த தந்தை சொர்க்கத்தை படைத்தாரோ, யார் பாரதம் என்ற சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்கினாரோ அவரையே கல் முள்ளலாம் இருக்கிறதா சொல்லி நிந்தனை பண்ணுறாங்க அப்படின்றார். படைப்பவராகிய தந்தை அவசியம் சொர்க்கத்தை தான் படைச்சிருப்பார். தந்தை தான் நரகத்தை சொர்க்கமாக ஆக்குறார். படைப்பவராகிய தந்தை தான் சிருஷ்டியின் முதலிடை கடையின் ஞானத்தை சொல்கிறாரு. வருவதும் கூட இந்த கடைசி நேரத்தில் தான். நினைவு யாத்திரைக்கு எந்த அளவுக்கு நேரம் தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு ஞானத்திற்கு நேரம் ஏற்படுவது கிடையாது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஞானம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஆனால் நினைவு யாத்திரையில் தான் டைம் எடுக்குது. 84 பிறவியின் கதையானது ஒரு கதை போல். இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு யாருடைய ராஜ்யம் இருந்தது, அந்த ராஜ்யமெல்லாம் இப்போ என்ன ஆச்சு, இதெல்லாம் உங்களுக்கு தான் பாபா இப்போ புரிய வைக்கிறேன்றார். குழந்தைகளாகிய உங்களிடத்தில் இப்பொழுது முழு ஞானமும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறீங்க. அஜாமில் போன்ற பாவிகள், அகலிகைகள், கூன் விழுந்தவர்கள், காட்டுவாசிகள் போன்றவர்களை எவ்வளோ உயர்ந்தவராக பாபா ஆக்குறாரு. எப்படி இருந்த நீங்கள் எப்படி ஆகிவிட்டீர்கள் என்பதை தந்தை தான் புரிய வைக்கிறார். நீங்களாம் எப்படி இருந்தீங்க,
எப்படி ஆயிட்டீங்க, பழைய உலகத்தோட நிலை என்ன ஆயிடுச்சு பாருங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது போன்ற எதையும் மனிதர்கள் அறியாமல் இருக்காங்க. நீங்கள் உங்களது உள்ளத்தில் கை வச்சு கேளுங்க, முன்பு இவைகளை அறிந்திருந்தேனா? எதையுமே அறியாமல் தான் நீங்கள் இருந்தீங்க. பாபா மீண்டும் உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்குறார். விஸ்வராஜ்யம்னா என்ன என்பது கூட யாருடைய புத்தியிலையும் இல்லை. விஸ்வம் என்றால் முழு உலகம். அரை கல்பம் யாரும் அபகரிக்க முடியாத ராஜ்யத்தை பாபா நமக்கு கொடுக்குறார். இதை இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிறகு நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரே குஷியாக இருக்கணும். குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு குஷி இருக்கணும். தந்தையிடமிருந்து எத்தனை முறை நம்ம ராஜ்யம் அடைஞ்சிருக்கோம். தந்தை சத்தியமானவர், சத்தியமான ஆசிரியர், சத்தியமான சத்குருவாக இருக்கார். இவ்வாறு ஒரு பொழுதும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இப்பொழுது அர்த்தத்தோடு பாபா புரிய வைக்கிறாரு. நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் குழந்தையாக இருக்கிறீர்கள், தந்தையை நினைவு செய்கிறீர்கள். இங்கு தந்தை, ஆசிரியர், சத்குரு அனைவருமே ஒருவர் தான் என்பது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். பாபா சொல்கிறாரு, நான் உங்களை கூடவே அழைச்சிட்டு போகிறேன். நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்று யாராவது உங்ககிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நாங்கள் புது உலக ராஜ்யம் அடைவதற்காக ராஜயோகா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். இது ராஜயோகம், ராஜ்யத்தை அடைவதற்கான படிப்பு அப்படின்னு சொல்லுங்கன்றார். நாம் சொர்க்க ராஜ்யம் அடைவதற்காக படிக்கிறோம் என்று நீங்கள் கூறுங்கள். கற்பிப்பது யார் அப்படின்னா சிவபாபா, பகவான் தான் நமக்கு கற்பிக்கிறார். அவருக்கு பெயர் ஒன்று தான், அதுதான் நடைமுறையில் இருந்து வருது. மற்றபடி அந்த சிவன் என்பது ரதத்துக்கான பெயர் கிடையாது. அவருடைய பெயர் எப்போவுமே சிவன். தந்தை என்றாலே சிவன் தான். ரதம் பிரம்மாவுடையது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இவர் எவ்வளவு ஆச்சரியமானவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சரீரம் ஒன்று தான். இவர் பிரம்மாவை பாக்கியசாலி ரதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இவர் சிவபாபா இவருக்குள்ளே பிரவேசம் ஆகிறார். அதனால் அவர் பாக்கியசாலி ரதம். அவசியம் அந்த ரதத்துக்குள்ளே 2 ஆத்மாக்கள் இருக்காங்க. சிவபாபாவும் இருக்கார், பிரம்மாவுடைய ஆத்மாவும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தான் அறிவீர்கள். வேறு யாருடைய சிந்தனையிலையும் இது வர முடியாது. அப்போ அந்த பாக்கியசாலி ரதம் அப்படின்றதோடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பகீரதன் கங்கையை கொண்டு வந்ததாக காட்டியிருக்காங்க. அவர் என்ன நீராக கொண்டு வர முடியும்? இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றார். பாபா தான் அவருடைய சரீரத்தில் ஞானம் சொல்கிறாரு. இது தண்ணீருக்கான விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். தர்மந்தான் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்களாம். தர்மத்தில் தான் சக்தி இருக்குது. அனைத்தையும் விட எந்த தர்மத்தில் சக்தி இருக்குது அப்படின்னா பிராமண தர்மத்தில் தான். இதுதான் சரியானது. ஏன்னா பிராமணர்கள் கூட தான் சிவபாபா இருக்கார். அவர்களுக்கு எல்லாருக்கும் பாபா சக்தியை கொடுக்குறார். அவர்களுடைய சக்தி மூலமாக தான் உலக மாற்றமே ஏற்படுது. எத்தனை சக்திகள் இருக்காங்க? பிராமண தர்மத்தில் தான் சக்தி. வேறு எந்த தர்மத்துலேயும் எந்த சக்தியும் கிடையாது. இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக இருக்கீங்க. பிராமணர்களுக்கு தந்தையிடமிருந்து சக்தி கிடைக்கிது. இதன் மூலமாக உலகிற்கு எஜமானராக நீங்கள் ஆகிறீங்க. ஆக உங்களிடம் எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது தெரியுமா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிராமணர்கள் என்றாலே குடுமி போன்றவர்கள். இதில் தான் சக்தி இருக்குது. தந்தையை நினைவு செய்ய உங்களுக்கு சக்தி கிடைக்கும். நீங்கள் இந்த உலகில் அனைத்தையும் விட மிக உயர்ந்த பிராமண குலத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் பிராமணர்கள். உங்களுக்கு இப்பொழுது சக்தி கிடைச்சிட்ருக்கு பாபாவிடமிருந்து. மிக அதிகமான சக்தி பிராமண தர்மத்தில் தான் இருக்குது. பிராமணர்கள் என்ன செய்கிறாங்க? முழு உலகத்தையே அமைதியாக்குறாங்க. உங்களது தர்மம் அப்படிப்பட்டதாக இருக்குது. அதாவது ஸ்ரீமத் மூலமாக அனைவருக்கும் சத்கதி கொடுக்குறீங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, நான் உங்களை என்னை விட உயர்வாக்குறேன். நீங்கள் பிரம்மாண்டத்துக்கும் எஜமான், உலகிற்கும் எஜமானராக ஆகிறீங்க. முழு உலகத்தின் மீது நீங்கள் தான் ராஜ்யம் செய்வீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் தந்தைக்கு உதவி செய்கிறீங்க, சக்திசாலி ஆகிறீங்க, ஸ்ரீமத் படி நடக்கிறீங்க. ஆகையினால பாபா நமக்கு 2 உலகத்தினுடைய எஜமானராக ஆக்கிறேன்றார். பிரம்மாண்டத்துக்கும் பிறகு விஸ்வத்துக்கும் எஜமானராக ஆக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் உங்களை மிகவும் இனிமையானவர்களாக ஆக்குவதற்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு பாபா அடிக்கடி குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த தேவதைகள் எவ்வளோ இனிமையானவர்களாக இருக்காங்க. இப்பொழுது மனிதர்கள் எவ்வளோ கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடியவர்களாக இருக்காங்க.
யார் தந்தைக்கு அதிக உதவி செய்திருந்தார்களோ அவர்களுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். உங்களுக்கும் கூட பூஜை நடந்துட்டுருக்கு. உயர்ந்த பதவியையும் நீங்கள் பலனாக அடையிறீங்க. நான் உங்களை என்னை விட உயர்ந்தவர்களாக ஆக்குறேன்னு பாபா சொல்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடையது அந்த ஸ்ரீமத். கிருஷ்ணருடையதுன்னு சொல்ல முடியாது. கீதையிலும் ஸ்ரீமத் ரொம்ப பிரபலமானதாக இருக்குது. கிருஷ்ணர் இந்த நேரத்தில் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ணரின் ஆத்மாவின் ரதத்தில் தான் பாபாவே பிரவேசமாகியிருக்கார். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம்! ஒருபொழுதும் யாருடைய புத்தியிலையும் இது வரவே வராது. புரிந்து கொள்பவர்களுக்கு புரிய வைப்பதற்கு மிகுந்த உழைப்பு தேவைப்படுது. தந்தை குழந்தைகளுக்கு எவ்வளோ நல்ல முறையில் புரிய வைக்கிறாரு. சர்வ உத்தமரான பிரம்மா வாய்வழி பிராமணர்கள் என்று பாபா எழுதுகின்றார். ஆக நீங்கள் உயர்ந்த சேவை செய்வதால் இந்த பரிசு உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா நீங்கள் தந்தைக்கு உதவியாளராக ஆகிறீங்க இல்லையா? உங்களிடம் மிகுந்த சக்தி இருக்குது. பிராமணர்கள் என்றாலே சக்தி. நான் கடவுளோட கூட இருக்கக்கூடியவர்கள். மனிதர்களை நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்க முடியும். நீங்களாம் யார்? ஆன்மீக போர் வீரர்கள். நீங்கள் இந்த பேட்ச் அணிந்து கொள்ளவில்லை எனில் இவர்களும் ஆன்மீக மிலிட்ரியை சார்ந்தவர்கள் என்று எப்படி தெரிஞ்சுப்பாங்க? அதனால் நீங்களும் ஆன்மீக மிலிட்ரியை சார்ந்தவங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த பேட்ச் எப்போவுமே போட்டுக்கோங்க. சிவபாபா புது உலகத்தை படைக்கிறார் இல்லையா? அங்கே இந்த தேவதைகளினுடைய ராஜ்யம் இருந்தது, இப்போ கிடையாது. பிறகு பாபா சொல்கிறாரு, மன்மனா பவ. குழந்தைகளை தேக சகிதமாக அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுட்டு ஒருவரை மட்டும் நினைவு செஞ்சால் கிருஷ்ணருடைய ராஜ்யத்துக்கு வந்துடுவீங்க. இதில் வெக்கப்படுவதற்கான விஷயம் எதுவுமே கிடையாது. பாபாவை நினைவு செய்யுங்க. இவர் கூட நாராயணரை பூஜை செஞ்சுட்டு வந்தார். யார்? பிரம்மா பாபா. நாராயணருடைய சித்திரத்தை கூடவே வச்சுருப்பார். நடக்கும்பொழுதும் காரியங்கள் செய்யும்பொழுது கூட அந்த சித்திரத்தை பார்த்துட்டே இருப்பாராம். ஆனால் அவரை பற்றி பிரம்மாவுக்கு கூட தெரியாது. பிரம்மா பாபா கூட நாராயணரை பற்றிய ஞானம் இல்லாமல் இருந்தார். இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானம் கிடச்சிருச்சு. ஆக அவசியம் பேட்ச் அணிஞ்சிருக்கணும். லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரம் அதில் இருக்குது இல்லையா? அப்போ நான் இந்த லட்சியத்தை அடைவதற்காக தான் நான் படிச்சுட்ருக்கேன், ராஜயோகம் கற்றுட்ருக்கேன்றதை புரிஞ்சுக்கங்க. நரனை நாராயணராக ஆக்கும் சேவை நீங்கள் செய்கிறீங்க. ஆக எனக்குள்ள எந்த அவகுணங்களும் இல்லை தானே என்று உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நான் நாராயணர் ஆகணும், லக்ஷ்மி ஆகணும் அப்படின்னா நான் அது போன்ற லட்சணங்களை நான் கொண்டு வரணும். அவகுணங்கள்லாம் என்கிட்ட எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறத செக் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, எனக்குள் எந்த அவகுணமும் கிடையாது தானே, தேவதை போன்று இனிமையானவராக ஆகியிருக்கிறேனா என்று தனக்குள் பாருங்கள். ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு, தந்தையின் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழிப்படி நடந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். அதாவது ஸ்ரீமத் படி உங்களது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யணும். சேவாதாரியாக ஆவதற்கு சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடை சொர்க்கம் மற்றும் நரகத்தின் ஞானத்தை புத்தியில் சிந்திக்க வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாரு, இறை சேவகன் எனும் நினைவு மூலமாக சுலபமான நினைவினை அனுபவம் செய்து சகஜ யோகி ஆகுங்கள். வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு, இறை சேவகன் என்றால் இறை தந்தை சேவையில் எப்போதும் இணைந்திருப்பார். சுயம் இறைவனே எனக்கு இந்த சேவை கொடுத்துள்ளார் என்ற பெருமையில் சதா இருங்கள். காரியம் பல செய்த போதும் காரியத்தை கொடுத்தவரை ஒருபோதும் மறக்கலாகாது. எனவே செயல்கள் பல செய்தாலும் இறை தந்தையின் கட்டளைப்படி செய்வதாக நினைத்தால் சுலபமாக நினைவின் அனுபவத்தால் சகஜயோகி ஆவீர்கள். இறை சேவகன் என்றாலே என்ன? இறைவன் மூலமாக இந்த சேவையை நான் செய்துட்ருக்கேன், அவர் எனக்கு கொடுத்துருக்காரு இந்த பாக்கியத்தை. அப்படி உணர்ந்துட்டு அந்த பெருமையோடு சேவை செய்யுங்க. அப்படி நினைவு செய்து கொண்டு செய்யறது கூட சகஜ யோகி அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஸ்லோகன் சொல்கிறாரு, இறை மாணவ வாழ்க்கை என்பது எப்போதும் நினைவில் இருந்தது அப்படின்னா மாயா அருகில் வரவே முடியாது. அவ்யக்த இஷாரா சொல்கிறாரு, இப்போது ஈடுபாடு எனும் அக்கினை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். எந்த அளவிற்கு ஸ்தாபனையில் நிமித்தமானவர்கள் ஜுவாலா ரூபம் ஆவீர்களோ அந்த அளவிற்கு விநாச ஜுவாலை வெளிப்படும். கூட்டு தியானத்தின் அக்னி ஜுவாலையை உலக விநாச காரியத்தை பூர்த்தி செய்யும். இதற்காக ஒவ்வொரு சேவை நிலையங்களிலும் பிரத்யேகமாக யோக நிகழ்ச்சிகள் நடைபெற்ற வண்ணம் இருக்க வேண்டும். அப்போது விநாசத்திற்கான சிறகுகள் முளைக்கும். யோக அக்னியால் விநாச அக்னியும் எரியும்.
அக்னியே அக்னியை வெளிப்படுத்தும். ஆகையினால் கூட்டு தியானத்தின் மூலமாக உங்களுடைய யோகத்தினுடைய அக்னியை நல்லா குழந்து விட்டு எரிய வைங்க. அப்போ தான் விநாசத்தினுடைய நெருப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி.